ஹாய் வணக்கம் ஸ்ரீதர் ஓசிஸ்ல இருந்து. இப்போ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து விசாக்கு அப்பாயின்மெண்ட் போட போகிறீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 2 இடத்துல வந்துட்டு விசா அப்பாயின்மெண்ட் சென்டர் இருக்குது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை அண்டு கோயம்புத்தூர். இப்போ இந்த 2 இடத்துல வந்து எங்கே வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம், புக் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு 3 டைப்பான அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குது. இதில் வந்துட்டு ஸ்டாண்டர்டு, ப்ரியாரிட்டி, சூப்பர் ப்ரியாரிட்டி. இப்போ நாம் எதை சூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு கேஷ் லெட்டர் வந்து ரிசீவ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த கேஷ் லெட்டரில் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகிற டேட்டு, அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் என்ரோல்மெண்ட் டேட், இந்த 2 டேட்டையுமே நம்ம வந்து பார்க்கணும். ஒரு சில யூனிவர்சிட்டியில் வந்து கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகிற டேட்டே வந்து என்ரோல்மெண்ட் டேட்டாவும் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில யூனிவர்சிட்டியில் கோர்ஸ் ஒரு டேட்டில் ஸ்டார்ட் ஆயிருந்தாலும் ஃபிசிக்கலாக என்ரோல்மெண்ட் டேட்டுக்கு வந்து டேட் வந்து ஒரு 15 டேஸ் வரைக்கும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி வந்து நம்ம செலக்ட் பண்ணுறதுல வந்துட்டு ஸ்டாண்டர்டில் செலக்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா சார்ஜஸ் கிடையாது. ஆனால் வந்துட்டு 15 டேஸ்லேருந்து 30 டேஸ் ஆகும் விசா ரிசீவ் ஆகுறதுக்கு. இதே வந்துட்டு ப்ரியாரிட்டியில் போடுற மாதிரி இருந்தால் வந்து உங்களுக்கு வந்து 57,000லேருந்து 60,000 வரைக்கும் சார்ஜஸ் வரும். அதில் வந்துட்டு 7 டேஸ்லேருந்து 10 டேஸில் வந்துட்டு நம்ம விசா ரிசீவ் பண்ண முடியும். இதே வந்துட்டு சூப்பர் ப்ரியாரிட்டியில் பார்த்தீங்கன்னா 1,10,000 ரூபாய் வரைக்கும் சார்ஜஸ் வருது. அதில் பார்த்தீங்கன்னா 2 நாள் இல்லது 3 நாள்லேயே வந்துட்டு விசா நம்ம ரிசீவ் ஆயிரும். இந்த டேட்ஸ் வந்து எத்தனை நாள் அப்படின்றது நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டு வெரிஃபிகேஷன் போயிட்டு வரீங்க இல்லையா, அந்த நாளில் வந்து இது கால்குலேட் ஆகுது. ஸோ இந்த நமக்கு வந்து இப்போது இந்த எதை சூஸ் பண்ணும் அப்படின்றது எல்லாமே வந்து இந்த டேட்டெல்லாம் வச்சு நம்ம அப்பாயின்மெண்ட்லாம் புக் பண்ணதுக்கப்புறம் வெரிஃபிகேஷனுக்கு வந்து எஜுகேஷன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு போகணும். ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத அடுத்த வீடியோஸில் நாங்கள் சொல்கிறோம். தொடர்ந்து ஸ்ரீதர் ஓசிஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.